அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ட்ராவல் பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் த கிரேட் ஸ்தூபா ஆஃப் யூனிவர்சல் கம்பேஷன் சொல்கிற இந்த புத்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த புத்தர் கோயில் பெண்டிகோன்ற ஒரு ரீஜனல் ஏரியாவில் இருக்குங்க. மெல்பர்ன்லேருந்து இந்த பெண்டிகோவுக்கு 2 hours ஆகும். 195 கிலோமீட்டர்ஸில் இந்த கோயில் இருக்குது. மெல்பர்ன்லேருந்து அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் வரணுன்னா இந்த மாதிரி ரீஜனல் ஏரியாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு இடம் தாங்க இந்த பெண்டிகோ. இந்த பெண்டிகோவுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த புத்தர் கோயிலை பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் இது. இந்த இடத்துக்கு வந்த உடனேயுமே நம்மளோட காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி கடைங்க இருக்குங்க. உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கிடையாது. கடைகளில் நிறைய பொருள் விற்கிறாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம். அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா கேஃபே இருக்குங்க. லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு மினி தேட்டர் இருக்குது. அங்கே அந்த டிவியில் இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நம்ம வேணும்னா அங்கே உட்காந்து பார்க்கலாம். அங்கே சுற்றியும் நிறைய புத்தருடைய சிலைகள் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். தலாய் லாமாவோட ஃபோட்டோ, பூஜை அலமாரின்னு அங்கே நிறைய பொருட்கள் இருந்தது. தலாய் லாமா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திபெத்திய புத்த மத பிரிவின் தலைமை பதவியில் இருப்பவர். இப்போ நம்ம பார்க்குறது தாங்க கோயிலோட வெளி தோற்றம். இந்த கோயில் திபெத்தில் இருக்கிற ஜியான்செயின் பெரிய ஸ்தூபியின் அதே அளவில் அந்த வடிவமைப்பிலேயே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. மேற்கத்திய உலகின் மிகப்பெரிய புத்த ஸ்தூபியின் கோயிலில் இதுவும் ஒன்று. விக்டோரியாவில் பெண்டிகோவுக்கு அருகே இருக்கிற இந்த புத்த ஸ்தூபி கோயிலை தமிழில் யூனிவர்சல் இரக்கத்தின் பெரிய ஸ்தூபின்னு அழைக்கிறாங்க. இந்த புத்தர் கோயிலில் விநாயகர் சன்னதியும் இருக்குங்க. புத்தரை வணங்குறவங்க விநாயகரையும் வணங்குறாங்க. திபெத்தில் இருக்க நிறைய புத்தர் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும். அதனால தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. புத்தரை வழிபடுற சமயம் பௌத்த சமயம். புத்தருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்ட சமயமும் தத்துவமும் பௌத்த சமயம் ஆகும். இந்த பௌத்த சமயம் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக இருக்குங்க. ஒன்று தேரவாத பௌத்தம், இன்னொன்று மகாயான பௌத்தம். இந்த தேரவாதம் பௌத்த சமயத்தை இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, பர்மா போன்ற நாடுகளில் பின்பற்றிட்டு வராங்க. மகாயான பௌத்தத்தை சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், தாய்வான் போன்ற கிழக்காசிய நாடுகளில் பின்பற்றிட்டு வராங்க. பௌத்த சமயத்தில் இந்த 2 பிரிவை விட திபெத் மற்றும் மங்கோலியாவில் பின்பற்றிட்டு வரும் வஜ்ரயான பௌத்தவம் 3வது வகையாக குறிப்பிடப்படுகிறது. கௌதம புத்தர் பார்த்தீங்கன்னா கிமு 563க்கும் கிமு 483க்கும் இடையில் வாழ்ந்தவர். இவரை அடிப்படையாக கொண்டுதான் பௌத்த சமயம் உருவாக்கப்பட்டது. இவர் கிறிஸ்துவ பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் சித்தாந்த கௌதமர். பின்பு இவர் ஞானம் பெற்று புத்தரானார்.
இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். சித்தாந்த கௌதமர் நேபாளத்தில் உள்ள லும்பினி என்னும் இடத்தில் மே மாதத்தில் பூரணை தினத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தையின் பெயர் சுத்தோத்தனர், தாயின் பெயர் மாயாதேவி. இவருடைய பிறப்பு கொண்டாட்டத்தின் போது ஒரு ஞானி ஒருவர் சித்தாந்தர் ஒரு பெரிய ஞானியாக வருவார் என்று கூறி சென்றார். இவர் பிறப்பதற்கு முன்னரே இவருடைய தாயாரின் கனவிலும் சில விஷயங்கள் தெரிய வந்ததாகவும் ஒரு வெள்ளை யானை மீது தான் பயணிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். கௌதம புத்தர் பிறந்த 7வது நாளே அவருடைய அன்னையார் இறக்க அவருடைய தாயின் தங்கையும் சிற்றன்னையுமான மகா பிரஜாபதி கௌதமி வளர்த்தார். சித்தாந்தரின் தந்தை சித்தாந்தரை வெளியுலகம் காட்டாமல் கஷ்டங்கள் தெரியாமல் வளர்க்கிறார். சித்தாந்தர் தனது 16வது வயதிலேயே யசோதரை என்னும் பெண்ணை மணந்தார். பிறகு இவர்களுக்கு ரகுலன் என்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. சித்தாந்தருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர் தந்தை ஏற்படுத்தி தந்தார். வெளியுலகத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் அரண்மனை வசதிகளை அனுபவித்ததிலேயே தன் நேரத்தை செலவிட்டார் சித்தாந்தர். அவருடைய 29வது வயதில் தனது வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் தருணம் வந்தது. ஒரு முறை அவருடைய உதவியாளருடன் வெளியே சென்றபோது 4 காட்சிகளை காண நேர்ந்தது. இந்த 4 காட்சி தான் புத்தரின் வாழ்க்கையவே மாற்றியது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஒரு வயதான தள்ளாடும் கிழவன், 2 ஒரு நோயாளி, 3 அழுகி கொண்டிருக்கும் ஒரு பிணம், 4 ஒரு முனிவர். இந்த காட்சிகளின் மூலமாக மனித வாழ்க்கையின் துன்பங்களை முதலில் உணர்ந்து கொண்டார் சித்தாந்தர். அதில் வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா என்று உணர்ந்த சித்தாந்தர் வாழ்வின் இரகசியத்தை காண கானகம் நோக்கி பயணித்தார். கானகம் நோக்கி சென்ற சித்தாந்தர் அப்போதைய வழக்கத்தின்படி பட்டினி கிடந்து பல நாட்கள் குளிக்காமல் யோக நெறியில் தவத்தில் அமர்ந்தார். இவருடைய தவத்தை கண்டு சில சீடர்கள் அவருக்கு கிடைத்தனர். வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் முதல் முறையாக 5 சீடராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லறம் புகட்டினார். இந்த நிகழ்ச்சியை தான் தம்ம சக்கர பிரவாத்தனம் என்று புத்த மத நூல்களில் அழைக்கப்படுகிறது. இறுதியாக தனது 35வது வயதில் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் உள்ள கயா என்னும் இடத்தில் சுஜாதை என்பவரிடம் மோர் வாங்கி குடித்துவிட்டு போதி மரத்தடியில் அமர்ந்தார் சித்தாந்தர். ஞான நிலையை அடையும் வரை அங்கேயே அமர்ந்து ஞானத்தையும் பெற்றார். புத்தகையால புத்தர் போதி மரத்தடியில், அதாவது அரச மரத்தடியில் அவர் ஞானம் பெற்றார். அந்த போதி மரத்தோட விழுததாங்க இங்கே எடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்க, அந்த மரம் இதுதான். புத்தருக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரச மரம் தான். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.